அமெரிக்கர்கள் ஹவுதிகள் மற்றும் ஒரு தாக்குதலை நடாத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் செங்கடலில் ஒரு தாக்குதல் மற்றும் இந்து சமுத்திரத்தில் இன்னும் ஒரு தாக்குதல் என வேறு தாக்குதல்களை அவர்கள் நடாத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஆளில்லா ட்ரோன்கள் மூலமும் மற்றும் கடல் ஏவுகணைகள் மூலமும் அவர்கள் இதனை தாக்குதலாக நடாத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அன்சாருல்லா ஊடக மத்திய நிலையத்திலிருந்து ஹவுதிகளின் ராணுவ ஊடக பேச்சாளர் வழங்கிய விசேட காணொலி சேவையில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அமெரிக்க கடற்படையை இலக்கு வைத்து ஒரு தாக்குதலும், இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பலை இலக்கு வைத்து இன்னும் ஒரு தாக்குதலும் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. செங்கடல் பிராந்தியத்தில் 3 தாக்குதல்கள் இந்த ஒரே நடவடிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சமுத்திரத்தில் தனியான ஒரு தாக்குதலாக இது இடம்பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது எம்பி யோக்ஸ் டவுன் என்று சொல்லக்கூடிய, அதாவது மரிக் யோக்ஸ் டவுன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான அமெரிக்க கொடியை தாங்கிய ஒரு கப்பல் மீது இவ்வாறு ஆளில்லா ட்ரோன்கள் மற்றும் அதாவது ஆளில்லா விமானங்கள் என்று சொல்லலாம், அந்த ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருக்கின்றது. இதனை அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு அறையும் உறுதி செய்திருக்கிறது. என்ற போதிலும் கூட தாங்கள் 4 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏமனினுடைய சனா நேரத்தின் பிரகாரம் 11:51 மணிக்கு முற்பகலிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலே இந்த தாக்குதல் ஏடன் வளைகுடா பிராந்தியத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த சமுத்திரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் இஸ்ரேல் கப்பல், இஸ்ரேலுக்கு சொந்தமானது, அது எம்எஸ்சி வெராக்ரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் மீதுதான் இவ்வாறு தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. இதே போல இந்த செங்கடல் பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்பட்ட 3 தாக்குதல்கள், அது ஒரு நடவடிக்கை, இந்த சமுத்திரத்தில் ஒரு நடவடிக்கை என இருவேறு நடவடிக்கைகளில் தான் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஏஎஸ்பிஎம் என்ற ஒரு கப்பலும் இதன் போது அவர்களினுடைய இலக்காக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அமெரிக்க கப்பலிலே 18 அமெரிக்கர்களும் 4 கிரேக்கர்களும் ஊழியர்களாக பணிபுரிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு அறையும் அறிவித்திருக்கிறது. என்றாலும் கப்பலுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் அல்லது அதனுடைய ஒரு பகுதிகள் தானா சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது பற்றிய முழுமையான தகவல்கள் இதுவரை எவராலும் வெளியிடப்படவில்லை. சர்வதேச கடல் பாதுகாப்பு முகவர் நிறுவனங்களான UKMTO அல்லது ஆம்ரே நிறுவனங்கள் கூட இது தொடர்பில் எவ்விதமான கருத்துக்களை முன்வைக்கவில்லை. என்றாலும் ஹவுதிகளினுடைய ராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார், தங்களினுடைய ராணுவ நடவடிக்கையை வெற்றி அளித்திருக்கிறது. எனவே இதனை முன்கொண்டு செல்வது என்பது பலஸ்தீன பிராந்தியத்தில் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சில இடைவெளிகளுக்கு பிறகுதான் இப்போது மீண்டும் ஹவுதிகள் தாக்குதல்களை நடாத்துகிறார்கள். ஆகவே மீண்டும் ஹவுதிகளினுடைய அந்த தாக்குதல் கைவரிசை ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் ஈரான் இஸ்ரேல் பதற்றம் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க, பலஸ்தீன் மீதான இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் இஸ்ரேல் துறைமுகங்களோடு தொடர்பினை பேணுகின்ற மற்றும் அமெரிக்க பிரித்தானிய கப்பல்கள் இந்து செங்கடல், அரபிக்கடல் ஆகிய சமுத்திர மற்றும் கடல் பகுதிகளில் தாக்குதல்களுக்குட்படுத்தப்படும் ரஷ்ய சீன கப்பல்களை தவிர என்று அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இப்போது இந்த தாக்குதல் முயற்சியும் இடம்பெற்றிருக்கிறது என்பதனை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். ஹவுதிகள் இது வெற்றி அளித்ததாக தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு அறையோ தாக்குதல் தவிர்க்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுவரை சேத விவரங்கள் இரு தரப்பினராலும் வெளியிடப்படவில்லை.